கடந்த 2015ஆம் ஆண்டு தமிழில் வெளியான சகாப்தம் என்கின்ற திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் திரையுலகில் களமிறங்கியவர்தான் மறைந்த கேப்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன். இப்போது படைத்தலைவன் என்கின்ற திரைப்படத்தில் அவர் நடித்து வருகிறார். இந்த நிலையில் தமிழ் சினிமாவில் பல வெற்றி திரைப்படங்களை கொடுத்த இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் உருவாகும் புதிய திரைப்படம் ஒன்றில் நடிக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார் சண்முக பாண்டியன். இந்த திரைப்படத்தை ஸ்டார் சினிமாஸ் என்கின்ற நிறுவனம் தான் தயாரிக்க உள்ளது. இது அவர்களுடைய முதல் தயாரிப்பாகும். கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக இந்த படத்தின் படப்பிடிப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. இந்த படத்தில் சண்முக பாண்டியனுடன் இணைந்து நடிகர் சரத்குமார் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். மேலும் காளி வெங்கட், முனீஷ் கான் உள்ளிட்டோரும் நடிக்கின்றனர். இந்த படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறார். பாலசுப்ரமணியம் இதன் ஒளிப்பதிவு பணிகளை கவனிக்கிறார். இந்த படம் நகைச்சுவை கலந்த அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகிறது. அந்த வகையில் உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, தேனி ஆகிய பகுதிகளை சுற்றி இருக்கும் கிராமங்களையும் அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கையையும் பின்னணியாக கொண்டே படம் உருவாகிறது. மேலும் இந்த படம் குறித்து சில தகவல்கள் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த படத்தில் சண்முக பாண்டியன் ரவுடியாக நடித்து வருகிறாராம். அடுத்தது இந்த படத்தில் தார்னிகா என்ற புதுமுக நடிகை கதாநாயகியாக நடிக்கிறாராம். தார்னிகா என்பவர் வேறு யாரும் இல்லை, நாட்டாமை திரைப்படத்தில் டீச்சராக நடித்திருந்த ராணியின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் படம் தொடர்பான அடுத்தடுத்த அப்டேட்டுகள் இனி வரும் நாட்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.